காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்காக எழும்ப பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, அருமையான இந்த காலை பொழுதிலே ரட்சிக்கும் கர்த்தர் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் பலகீனங்களிலிருந்தும் உலகத்தின் வல்லமைகளிலிருந்தும் பிசாசின் வல்லமைகளிலிருந்தும் பொறாமைகளிலிருந்தும் எரிச்சல்களிலிருந்தும் அவர் நம்மை ரட்சிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நம்மை விடுதலையாக்குகிற தெய்வமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்கள் ஸ்தோத்திரம் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே அவர்கள் மீண்டும் ஸ்தோத்திரம் பாவங்களை செய்த பொழுது அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். நியாயாதிபதிகளின் காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பானதை செய்தார்கள் என்றும் பாகால்களையும் விக்கிரக தோப்புகளையும் அவர்கள் சேவித்தார்கள் என்றும் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ ஒன்று, கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பானதை செய்தார்கள். இரண்டாவது, விக்கிரகங்களை அவர்கள் வழிபட்டார்கள். இது நிமித்தம் ஒரு தேவ கோபம் உண்டாயிற்று. அவர்களை அடிமைத்தனத்திற்கு தேவன் ஒப்பு கொடுக்கிறார். 8 வருஷம் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தையும் அடிமைத்தனத்தையும் சந்திக்கிறார்கள். இப்படிப்பட்டதான ஒரு காலத்தில்தான் இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவரே, நாங்கள் பொல்லாப்பானதை செய்தது உண்மைதான், விக்கிரகங்களை வழிபட்டது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். நாங்களை தயவு செய்து எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே, எங்களை ரட்சியும் என்று சொல்லி ரட்சிக்கும்படியாக அவர்கள் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். அப்படி ரட்சிக்கும்படியாக தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஸ்தோத்திரம் காலேபின் தம்பியாகிய கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்கிற ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இவர்தான் நியாயாதிபதிகளிலே முதன்மையானவராய் இருக்கிறார். அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி ஒரு மனிதனை கர்த்தர் எழும்ப பண்ணினார், ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணினார். அப்ப ஜனங்கள் ஸ்தோத்திரம் கூக்குரல் இட்ட பொழுது, ஜனங்கள் தேவ சமூகத்திலே ஜெபித்த பொழுது அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை ரட்சிக்கும்படி வலிமையான ஒரு மனிதனை கர்த்தர் எழும்ப பண்ணினார். ஒத்னியேல் என்கிற வார்த்தைக்கு தேவனின் படை அல்லது தேவனின் வலிமை என்கிற ஒரு அர்த்தம். அப்ப வல்லமையான ஒரு தேவ மனுஷனை எழும்ப பண்ணி அந்த ஜனங்களை விடுதலையாக்கினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ ஜனமே, ஒருவேளை கடன் பிரச்சனைகளோடு, வியாதிகளோடு, பலகீனங்களோடு, சாபங்களோடு, தரித்திரங்களோடு, வறுமைகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிற பொழுது, எப்படி ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணி அந்த ஜனத்தை விடுதலையாக்கினாரோ, இந்த காலை பொழுதிலே உங்களையும் ரட்சிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார். உங்களையும் ரட்சிக்கும்படி தேவன் எழுந்தருள்வார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ரட்சிக்கிறார். நீங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது அவர் உங்களை ரட்சிக்கிறார். நீங்கள் அவருடைய சமூகத்திலே அமர்ந்து வேண்டுதல் செய்கிற பொழுது அவர் ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். என் கண்பான தேவ சொன்னமே, எப்போது தேவன் நம்மை ரட்சிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லது இரட்சகனை எழுப்புகிற, விடுதலையாக்குகிற, மனிதர்களை எழுப்புகிற ஒரு தெய்வமாய் வெளிப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, எப்போது ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது லூக்கா 8ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நாம் இப்போது வாசிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 8ஆம் அதிகாரம் அதனுடைய 48வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள்,
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, தெய்வம் ஒரு மனிதனை எப்போது ரட்சிக்கிறார், எப்பொழுது விடுதலையாக்குகிறார் என்று பார்க்கும் பொழுது கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது. முதல்ல பார்த்தோம், எப்ப தெய்வம் நம்மை ரட்சிப்பார், நம்மை காப்பாற்றுவார் என்று ஸ்தோத்திரம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, நாம் ஜெபிக்கும் பொழுது, விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது, வேண்டுதல் செய்கிற பொழுது அவர் நம்மை பாவம், சாபம், வியாதி, வறுமை, தரித்திரத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். இரண்டாவது, எப்போது தெய்வம் நம்மை ரட்சிப்பார், இயேசு நம்மை ரட்சிப்பார் என்று பார்க்கும் பொழுது அவரை விசுவாசிக்கும் பொழுது. அவரை விசுவாசிக்கும் பொழுது இயேசு ஒரு பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது 12 வருஷம் பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ ஒரு வியாதி நிமித்தம், ஒரு விலகினத்தின் நிமித்தம் இயேசுவை பார்த்து ஜெபிக்க வந்தாங்க. ஆனா கூட்டம் திரளாய் இருந்தபடியால் அந்த பெண்மணியால் இயேசுவை பார்க்க முடியல, ஜெபிக்க முடியல. அப்பொழுது தீர்மானம் எடுக்கிறாள், அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் நான் சுகமாவேன். அவர் எனக்காக ஜெபிக்கோங்கிற அவசியம் கூட இல்லை, அவர் என்னை பார்க்கோங்கிற அவசியம் கூட இல்லை, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போது நான் சுகமாகவேன் என்று சொல்லி இயேசுவின் மீது மிகுந்த விசுவாசம் வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது குணமாக்கும்படியாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. குணமாக்கும்படியாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று என்று வேதத்தில் படிக்கிறோம். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு அவளை பார்த்து சொன்ன வார்த்தை தான், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று வேதத்தில் படிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க எத்தனை வருட கிறிஸ்தவர்கள் என்பது முக்கியமில்லை, எவ்வளவு நாட்கள் ஆலயத்திற்கு செல்லுகிறீர்கள் என்பது முக்கியமில்லை, நீங்க எவ்வளவு விசுவாசிக்கிறீர்கள், ஆண்டவர் மீது எவ்வளவு விசுவாசம், எவ்வளவு நம்பிக்கை நீங்க வைத்திருக்கிறீர்கள், அந்த விசுவாசத்தினுடைய பலன் என்னென்னதென்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், கீரி இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. என் கண்பான தேவஜனமே, ஒருவேளை பலவிதமான நெருக்கடிகளோடு, பலவிதமான போராட்டங்களோடு, பலவிதமான நெருக்கடிகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை கடன் பிரச்சனையோடு அல்லது தரித்திரங்களோடு, வறுமைகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால் நிச்சயமாக விடுவிப்பார். என்னை விடுவிப்பார் என்கிற நம்பிக்கை, என்னை விடுவிப்பார் என்கிற நிச்சயம் உங்களுக்குள் இருக்குமானால், விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஸ்தோத்திரம், எப்பொழுது ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது ஏசாயா 45 அதிகாரம், ஏசாயா 45 அதிகாரத்திற்கு நாம் வருவோம். அதனுடைய 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவர் உதவி செய்வாராக. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மூன்றாவது தேவன் எப்போது நம்மை ரட்சிப்பார் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, அதாவது அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது, உங்களுக்கு ஒரு தீமை வரும் பொழுது, உங்களுக்கு ஒரு நெருக்கடி வருகிற பொழுது, வியாதிகள், பலவீனங்கள் வரும் பொழுது உங்கள் பார்வை யார் மீது வருகிறது? மனிதனை நோக்கி பார்க்கிறீர்களா? இவர் எனக்கு பண உதவி செய்வார், இவர் எனக்கு பொருள் உதவி செய்வார், இவரிடத்தில் போனால் எனக்கு ஒரு சகாயம் கிடைக்கும், இவரிடத்தில் போனால் எனக்கு ஒரு ஒத்தாசை கிடைக்கும் என்று உங்கள் கண்கள் மனிதர்களை நோக்கி பார்க்கிறதா? இல்ல, இந்த காரியத்தில் ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார், இந்த காரியத்தில் ஆண்டவர் எனக்கு அதிசயம் செய்வார் என்று சொல்லி நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிறீர்களா? அப்ப யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை தேவன் விடுதலையாக்குகிறார், அவர்களை தேவன் ரட்சிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் ஆபத்து வரும் பொழுது, தீமைகள் வரும் பொழுது, நெருக்கடிகள் வரும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி பார்ப்பீர்களானால் நீங்கள் வெட்கப்பட்ட தேசத்திலேயே ஆண்டவர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். நீங்கள் வெட்கத்தை அனுபவிப்பதில்லை, நிந்தைகளை அனுபவிப்பதில்லை. அது மட்டுமல்ல, நீங்க அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களை ரட்சிக்கிறார். பலகீனத்தில் இருக்கிற உங்களை ரட்சிக்கிறார், பாவத்துல சாபத்தில் இருக்கிற அநேக ஜனங்களை அவர் ரட்சிக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 4 அதிகாரத்திற்கு வருகிற பொழுது, எரேமியா 4 அதிகாரத்திற்கு வருகிற பொழுது 14வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எரேமியா 4 அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் இப்போது வாசிப்போம். எருசலேமே,
நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பார கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப நான்காவதாக, எப்பொழுது ஸ்தோத்திரம் தெய்வம் நம்மை ரட்சிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய இருதயத்தை பொல்லாப்பார கழுவும் பொழுது. அதாவது பரிசுத்தம் இல்லாதவர்கள் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. என் கண்பானவர்களே, ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்கு, நம்மை விடுதலை ஆக்குவதற்கு, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதிகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்கு மிகப்பெரிய தடையாய் இருப்பது நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், ரகசிய பாவங்கள், மீறுதலின் பாவங்கள், துணிகளின் பாவங்கள், யாருக்கும் தெரியாமல் செய்கிற பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெரும்பாலான ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது. ஸ்தோத்திரம். ஏசாயா 59 அதிகாரத்துல வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஏசாயா 59 அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் முதல் 2 வசனங்கள் விதமாய் சொல்லுகிறது. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மை ரட்சிப்பதற்கும் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கும் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் 2 காரியங்கள் அதை தடை செய்கிறது. ஒன்று மறைமுகமான பாவங்கள், இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற மறைமுகமான அக்கிரமங்கள். இந்த 2மே தேவ வல்லமை வெளிப்படாதபடி, அற்புதங்கள் வெளிப்படாதபடி, ஜெபங்களுக்கு பதில் வெளிப்படாதபடி, நம்மை ரட்சிக்க கூடாதபடி அவைகள் தடை செய்கிறது. அதனால்தான் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமா சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்படும்படி உன் இருதயத்தை பொல்லாப்பார கழுவு, உன் ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக்கப்படட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அசுத்தத்திற்காக அல்ல, தேவன் பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். அவரை பரிசுத்தமாக்குகிற தேவன் யெகோவா மெக்காதீஸ், அவரை பரிசுத்தமாக்குகிற தேவன். இந்த காலை பொழுதிலே நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமானால், நம்முடைய இருதயத்தை, ஆவியை, ஆத்மாவை பொல்லாப்பார கழுவுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமானால், நிச்சயமாக தேவன் நம்மை ரட்சிப்பார், தேவன் நம்மை விடுதலையாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். ஒருவேளை இந்த பகல் வேலை வியாதிகள், பலகீனங்கள், சுகவீனங்கள், அப்பா வறுமைகள், தரித்திரங்களோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இஸ்ரவேல் மக்கள் ஜெபித்த பொழுது, அப்ப நோக்கி பார்த்த பொழுது ஒரு இரட்சகனை எழுப்பினது போல இவர்களை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, இவர்களும் விடுதலையாக்கப்பட்டு இவர்கள் புறப்பட்டு போய் ஆயிரங்களை விடுதலையாக்கத்தக்கதாக இவர்களை பயன்படுத்தும்படி நாம் மனதார ஜெபிக்கிற ஆண்டவரே. இரண்டாவது, கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது ரட்சிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆண்டவரே, 12 வருஷம் பெரும்பாடு ஸ்திரீ விசுவாசத்தோடு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அப்ப அவளை சுகமாக்கினது போல, அவளை விடுவித்தது போல, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ இவங்களுடைய வியாதிகளை, இவர்களுடைய பலகீனங்களை, இவர்களுடைய சுகவீனங்களை ஆண்டவர் சுகமாக்கும்படி, ஆரோக்கியப்படுத்தும்படி, சௌக்கியப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மூன்றாவது, உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும். உம்மை நோக்கி பார்க்கிற யாவரும் தப்புவிக்கப்படுவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக. பரிசுத்தமுள்ள பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஆவிக்குரிய சிறையிருப்புகள், மாம்சத்தின் சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்பட ஜெபிக்கிறேன். நுகங்கள் முறிக்கப்பட ஜெபிக்கிறேன். சிறையிருப்புகள் மாற ஜெபிக்கிறேன். பூர்வீக கட்டைகள் உடைக்கப்பட ஜெபிக்கிறேன். ஆவியிலும் ஆத்மா சரீரத்திலும் பரிபூரணமான விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த நாள் இவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய், அனுகூலமாய் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.